உபாகம் 31 அதிகாரம் 6 வசனம் வாசிக்க. நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, அவர் சொன்னாரு, நீங்க தைரியமா இருப்பீங்க, நீங்க பயப்பட மாட்டீங்க, நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வைத்து ஜெபிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நமக்கு நம்முடைய உள்ளத்துக்குள்ள சில பயங்கள், சிந்தைக்குள்ள ஒரு பயங்கள், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், ஆமென், நன்மை குறித்த ஒரு பயம், ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு பயம், குடும்பத்தை குறித்த ஒரு பயம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய பயங்கள் நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமென். அப்போ அந்த பயம் என்ற ஒரு வியாதி ஒரு கொடிய ஒரு வியாதி. அல்லேலூயா சொல்லுங்களேன். இது என்னன்னு நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இது என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம குடும்பத்தை விட்டு என்ன செய்யணும், அது விலகணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பயத்தோடு நம்ம வாழக்கூடாது. ஆமென். இயேசு எங்கேயாவது பயந்தாரா? பயப்படல. இயேசு யாரை பார்த்து பயந்தாரா? பயப்படல. அவர் எதை குறித்து பயப்படல. ஆமென் சொல்லுங்களேன். எந்த மனுஷனை குறித்து பயப்படல. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் தைரியசாலி. அல்லேலூயா. அப்ப அவருடைய பிள்ளையாக நாம என்ன செய்யணும், அவரே போலவே தைரியமா இருக்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அதாவது சொல்ல இந்த 41ஆம் அதிகாரத்துல 3 முறை சொல்றாரு தேவன். 10ஆம் வசனம் வாசிங்க. 10ஆம் வசனம் வாசிங்க. நீ பயப்படாத. வாசிங்க. திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி ஆமென். 11ஆம் வசனம் வாசிங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் எங்க பிடிக்காரமா வலது கையை பிடித்து பயப்படாதே. ஆமென். ஹல்லேலூயா. பயப்படாத என்ற வார்த்தை 3 முறை வருது. துணை நிற்கிற என்ற வார்த்தை 2 முறை வருது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, எந்த வார்த்தை கொடுத்தாலும் 2 முறை 3 முறை 4 முறை சொல்லுவார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க யாருக்கு இந்த வாக்கு சொல்லப்படுதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாபிலோன் தேசத்தில் அடிமையா இருந்த பொழுது